எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈஸி டு ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீலை பேசிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான். இது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக க்ளீன் பண்ணுறது ரிஸ்க்கு பிகினருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க அதை பண்ணலாம். பட் எது வரையும் நம்ம பண்ணோன்றதை தெளிவாக காமிச்சிருக்கேன். பாருங்கள் வீடியோவை. ஸோ மொத்தமாக நம்ம இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும், க்ளோஸ்டு. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதாவது ஏதாவது ஃபால்ட்டுனா சர்வீஸ் சென்டர் போயிட்டு பாருங்கள். பட் ஆனால் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை ரீஅசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதை தான் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக இருக்கும் எல்லா மெக்கானிசமும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஆயில் போட்டு துடைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ப்ரஷ்ஷை எடுத்து அதில் ஆயிலில் டிப் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அதில் அந்த ஸ்க்ரூஸ்லாம் நம்ம கொஞ்சம் சொட்டு சொட்டாக ஊற்றுன மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்க்ரூஸ்லாம் துருப்பிடிக்காது. மோஸ்ட்லி அந்த ஸ்க்ரூஸ் தான் ஃபஸ்ட்டு துருப்பிடிக்கும், நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பரவும். நான் ஆயில் இது வரைக்கும் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வெறும் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இதுக்கு ஸ்ப்ரேலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஒன்லி ஆயில் தான். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி ஃபால்ட் வந்தது, அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இந்த கீழே இருக்க மெக்கானிசமில் தான் ஃபால்ட் வந்தது. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இது எப்போ ஃபிஷிங் போனாலும் அதை நேரம் பார்க்காம நம்ம எடுத்து தொடச்சி கரெக்டாக வச்சிட்டோன்னா ரீல் நல்ல லைஃப் தரும். இந்த ஸ்க்ரூஸில் தான் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு. அதனால் அது ஆயில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நாளைக்கு ஃபிஷிங் போகிறீங்கன்னா ஒரு 2 days முன்னாடியே நீங்கள் துடைக்கலனா தொடச்சி வச்சுருங்க. நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி ஆயில் போட்டு தொடச்சிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டஸ்ட்டு ஏறும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் ஆயில் போட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வைப்பேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன்.